Hello everyone, welcome to Vasanth Talks. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. என்னோட சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா என்னோட சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பைத்தன் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பற்றி பார்க்க போகிறோம். பைத்தன் அப்படிங்கிறது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மாதிரி சி++, ஜாவா இது மாதிரி பைத்தன் அப்படிங்கிறதும் ஒரு ஒன் ஆஃப் த ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் என்ன, அது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே நம்ம பைத்தன் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பற்றி பார்க்க போகிறோம். ரீசெண்ட் டைம்ஸில் இந்த பைத்தன் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இந்த பாஸ்ட் 5 years பார்த்தீங்கன்னா இந்த பைத்தன் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து ரொம்ப ஒரு எமர்ஜிங் க்ரோத்தில் இருக்க ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருக்குது. இதுக்கு காரணம் என்னென்னா, மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை விட இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து ஈஸியாக லேர்ன் பண்ண முடியும், ஈஸியாக வந்துட்டு நம்மளால் வந்துட்டு ஒரு ப்ரோக்ராமிங் பிளாட்ஃபார்மை செட்டப் பண்ண முடியும். இது போக இதுக்கு வைட் வெரைட்டி ஆஃப் லைப்ரரிஸ் வந்து நம்மளுக்கு இதுக்கு இருக்குது. ஸோ இதனாலேயே இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து இந்த ரீசெண்ட் டைம்ஸில் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிருக்கு. இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை வந்து நம்ம எப்படி வந்துட்டு லேர்ன் பண்ண போகிறோம், எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறது நான் சொல்லித்தரேன். இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை வந்து எப்படி நம்ம கம்ப்யூட்டர்ஸில் வந்து இன்ஸ்டால் பண்ணி இதில் இருந்து நம்ம எப்படியெல்லாம் அப்ளிகேஷன்ஸ்லாம் டெவலப் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் இதில் நம்ம பார்க்கலாம். ஸோ பைத்தன் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு வந்து எல்லாருக்கும் வந்துட்டு பைத்தன் அப்படிங்கிறது வந்து ஒரு மலைப்பாம்பு அப்படிங்கிறது தான் தெரியும். பட் இந்த பைத்தன் கிரியேட் பண்ண ஆத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜுடோ வேன் ரோசம். இவர் தான் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை வந்து ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணவர். இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து எப்போ அவர் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஃபஸ்ட் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை வந்து ப்ரப்போஸ் பண்ணது எப்போ பார்த்தீங்கன்னா 1980s வந்துட்டு இந்த மாதிரி பைத்தன் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து அவர் ப்ரப்போஸ் பண்ணார். அப்புறம் இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, இவர் வந்து இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்துட்டு ஃபர்தராக இன்னும் என்னென்னலாம் என்ஹான்ஸ்மெண்ட் பண்ண முடியுமோ பண்ணி இவர் ஃபஸ்ட்டு எப்போ இந்த பைத்தன் ப்ரோக்ராமிங்கை ரிலீஸ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1991 வந்துட்டு இந்த பைத்தன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை வந்து அவர் ரிலீஸ் பண்ணுறாரு. ஸோ நல்லா கவனிங்க, பைத்தன் ப்ரோக்ராமிங் வந்து ஜாவாவுக்கு முன்னாடியே வந்து இந்த பைத்தன் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ இதோட ஃபஸ்ட்டு வெர்ஷன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.9.0. இதுதான் வந்து பைத்தனோட ஃபஸ்ட்டு வெர்ஷன். இப்போ ரீசெண்டாக லாஸ்ட்டாக வந்த வெர்ஷன் என்ன, அதாவது நல்லா கவனிங்க, எப்பயுமே வந்துட்டு இந்த ஸ்டேபிள் ரிலீஸ் அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஒரு லாங் டேர்ம் சப்போர்ட் இருக்க ஒரு ப்ரோக்ராமிங். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு ஸ்டேபிள் ரிலீஸ் தான் வந்துட்டு அதில் எந்த ஒரு ஃபர்தர் அப்டேட்டும் இருக்காது. ஸோ இதுதான் வந்து ஃபிக்ஸர் அப்படிங்கிறது தான் ஸ்டேபிள் ரிலீஸஸ். ஸோ ப்ரொடக்ஷனில் இருக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, இல்லை நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் வந்து டெவலப் பண்ண போகிறீங்க அப்படின்னா எப்பயுமே வந்துட்டு நீங்கள் போக வேண்டிய வெர்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேபிள் ரிலீஸில் தான் நீங்கள் போகணும். ஏன் அப்படின்னா ஸ்டேபிள் ரிலீஸை தாண்டி ப்ரிவ்யூ ரிலீஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த ப்ரிவ்யூ ரிலீஸில் என்ன பண்ணுவாங்கன்னா அதில் லேட்டஸ்ட்டாக வர இதுக்கப்புறம் இருக்க அட்வான்ஸ்டு என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் அதில் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஸ்டேபிளாக இருக்காது. ஸோ அதனால் என்றைக்குமே ரெக்கமெண்டட், அதாவது ஒரு டெவலப்மெண்ட் ப்ராசஸுக்கு என்றைக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுறது எது அப்படின்னா இந்த ஸ்டேபிள் ரிலீஸ். ஸோ அந்த ப்ரிவ்யூ ரிலீஸ்லாம் யார் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு R&D பண்ணி, இல்லை அதில் ஏதாவது ஃபியூச்சர்ஸ் இருக்கா, இல்லை அதில் ஏதாவது என்ஹான்ஸ்மெண்ட் பண்ண முடியுமா, அதில் ஏதாவது பக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுக்கெல்லாமே வந்துட்டு அந்த ப்ரிவ்யூ ரிலீஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பைத்தன் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு பிளாட்ஃபார்மில் வேணாலும் இதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் விண்டோஸ், மேக்ஸ், லினக்ஸ், ஆண்ட்ராய்டு, எந்த ஒரு கிராஸ் பிளாட்ஃபார்ம், அதாவது எந்த ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருந்தாலும் இந்த பைத்தன் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை வந்து நீங்கள் ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லினக்ஸில் வந்துட்டு இந்த உபுண்டு ஃப்ளேவர்ஸ், இன்னொரு 2-3 ஃப்ளேவர்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த ப்ரோக்ராம்ஸ் அந்த லினக்ஸில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்துட்டு பைத்தன் ப்ரோக்ராமிங் வந்து டிஃபால்ட்டாகவே இன்ஸ்டால் ஆகியே வந்திருக்கும். இங்கே நம்ம எப்படி வந்து அந்த பைத்தன் ப்ரோக்ராமை வந்து ஒரு விண்டோஸில் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட், இந்த பைத்தன் ப்ரோக்ராமிங்கை வந்து விண்டோஸை தவிர மற்ற பிளாட்ஃபார்ம்ஸில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் எனக்கு பிங் பண்ணுங்கள், நான் அதுக்கான ஒரு வீடியோ தனியாக போடுறேன். ஸோ பைத்தன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, யூஸ்வலாக பைத்தன் அப்படின்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா ஒரு மலைப்பாம்பு, இதுதான் வந்து பைத்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலாக இந்த பைத்தன் அப்படிங்கிறது இங்கே என்ன மென்ஷன் பண்ணுறாரு இந்த ஆத்தர் ஜுடோ வேன் ரோசம், இந்த பைத்தன் அப்படிங்கிற ஒரு பேரை வந்து இந்த ப்ரோக்ராமிங்க்கு ஏன் வைக்கிறாரு அப்படின்னா, அந்த காலத்தில் மான்டி பைத்தன் சர்க்கஸ் அப்படிங்கிற ஒரு காமெடி ஷோ வந்து ரொம்ப பிரபலமாக இருந்தது. சரிங்களா, இதுதான் அந்த மான்டி பைத்தன் ஃப்ளையிங் சர்க்கஸ். இது ஒரு காமெடி ஷோ. இந்த காமெடி ஷோ வந்து நம்ம பைத்தன் டெவலப் பண்ண ஆத்தர் ஜுடோ வேன் ரோசமுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனாலேயே வந்து அவர் வந்து இந்த ப்ரோக்ராமிங்கை வந்து கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு ஒரு பேர் வந்து பைத்தன் அப்படிங்கிற இதோட பேரை தான் அங்கே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு மலைப்பாம்போட பேர் கிடையாது. அவருக்கு பிடிச்ச
பிடிச்ச ஒரு காமெடி சீரீஸ், அதாவது மான்டி பைத்தன் ஃப்ளையிங் சர்க்கஸ் அப்படிங்கிற ஒரு காமெடி சீரீஸ் அவருக்கு ரொம்ப பிடிச்சனால அவர் இந்த ஒரு பெயரை வந்து நம்ம பைத்தன் அப்படிங்கிற அவர் கிரியேட் பண்ண ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்காக வச்சிருக்கிறது தான் பைத்தன். ஸோ இந்த பைத்தன் பற்றி இன்னும் நிறைய சொல்ல போனால் நம்ம லேட்டஸ்ட்டாக யூஸ் பண்ணுற ஆப்ஸ் லைக் யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஸ்பாட்டிஃபை, இந்த ஆப்ஸ் எல்லாமே எதில் கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தன் அப்படிங்கிற ஒரு கோர் லாங்குவேஜ், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பைத்தன் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை வந்து எப்படி வந்து ஒரு விண்டோஸ் சிஸ்டமில் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இதை பற்றி இன்னும் நிறைய பைத்தன் பற்றி நிறைய விஷயங்கள், நிறைய ஃபியூச்சர்ஸ், இதை எப்படிலாம் வந்து ஹேண்டில் பண்ணலாம், இதில் என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம், இது எல்லாத்தையும் நான் இனிமேல் இந்த அப்கமிங் வீடியோஸில் சொல்லித்தரேன். இப்போது நம்ம இந்த பைத்தனை வந்து எப்படி வந்து ஒரு விண்டோஸ் சிஸ்டமில் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்பெஷலாக எந்த ஒரு இதுவும் தேவையில்லை. நம்ம நார்மலாக ஒரு விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், நீங்கள் விண்டோஸ் 7 இருந்தாலும் சரி, விண்டோஸ் 8 இருந்தாலும் சரி, விண்டோஸ் 10 ஆர் 11 எந்த ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா பைத்தன் அப்படின்னு நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணுங்கள். பைத்தனில் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஃபஸ்ட்டில் வந்துட்டு வெல்கம் டு python.org அப்படின்னு ஒரு லிங்க் வந்திருக்கும். நீங்கள் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இதுதான் என்ன அப்படின்னா python.org அப்படிங்கிறது தான் பைத்தனோட அஃபிஷியல் வெப்சைட். நீங்கள் இதில் என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படின்னா பைத்தனோட டாக்குமெண்டேஷன்ஸ் பார்க்கலாம், பைத்தன் பேக்கேஜ் மேனேஜர்ஸ் பற்றி பார்க்கலாம், ஈவன் பைத்தனோட ஜாப்ஸ் பற்றி கூட நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஈவன் இங்கே இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்குன்னா கம்யூனிட்டி அப்படிங்கிறது என்னென்னா நம்மள மாதிரி இன்னும் பைத்தன் டெவலப்பர்ஸ், இந்த வேர்ல்டில் இருக்க எல்லா பைத்தன் டெவலப்பர்ஸும் ஒரு இடத்துல இருப்பாங்க. உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா, இல்லை அவங்க என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்க, அது எல்லாத்தையும் நீங்கள் அந்த கம்யூனிட்டியில் பார்த்துக்கலாம். இப்போது நம்ம பைத்தன் வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம். நீங்கள் இந்த பைத்தனை வந்துட்டு ஜஸ்ட் டவுன்லோட் அப்படிங்கிற ஒரு டேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பிளாட்ஃபார்முக்கு வந்து பைத்தன் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு காட்டும். அதே மாதிரி எல்லா ஆல் ரிலீசஸ்ங்கிறது என்னென்னா இது வரைக்கும் பைத்தனில் எத்தனை டைப்ஸ் ஆஃப் வேர்ஷன்ஸ் வந்திருக்கோ அத்தனை டைப்ஸ் ஆஃப் வேர்ஷன்ஸையும் இங்கே இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன வேர்ஷன் வேணும், ஃபார் எக்ஸாம்பிள் பைத்தன் 2 and 3க்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பைத்தன் 2 யூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பைத்தன் 2க்கான வெர்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பைத்தன் 3 யூஸ் பண்ணணும்னா நீங்கள் பைத்தன் 3க்கான ஸ்டேபிள் வெர்ஷன் என்னன்னு பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கே நான் என்ன டவுன்லோட் பண்ண போகிறேன் அப்படின்னா பைத்தன் 3.10.7 இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப லேட்டஸ்ட் வெர்ஷன். இதுதான் நான் டவுன்லோட் பண்ண போகிறேன். நல்லா கவனிங்க, பைத்தன் 3.10.7 அப்படிங்கிறது விண்டோஸ் 7லேயும் அதுக்கு முன்னாடி இருக்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லையும் வந்துட்டு நம்மளால டவுன்லோட் பண்ண முடியாது. நீங்கள் நல்லா கவனிங்க, பைத்தன் 3.9க்கு முன்னாடி இருக்கிற வெர்ஷன்ஸை வேணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நல்லா கவனிங்க, விண்டோஸ் 7 யூசர்ஸ் என்ன பண்ணணும்னா நீங்கள் இந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் பைத்தன் 3.10.7 ஆர் 3.9க்கு மேலே இருக்க எந்த வெர்ஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும்னாலும் நீங்கள் உங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் விண்டோஸ் 7ல இருந்து விண்டோஸ் 8 இல்லை விண்டோஸ் 10 ஆர் விண்டோஸ் 11க்கு நீங்கள் மாறினா மட்டும்தான் உங்களால் வந்து பைத்தன் 3.9க்கு மேலே யூஸ் பண்ண முடியும். பட் நீங்கள் பைத்தன் கற்றுக்கணும், எங்கிட்ட வந்துட்டு விண்டோஸ் 7 தான் இருக்குது, இல்லை அதுக்கு முன்னாடி வெர்ஷன்ஸ் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் விண்டோஸ் எக்ஸ்பி யூஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணலாம்னா பைத்தன் 3.9க்கு முன்னாடி இருக்க வெர்ஷன்ஸை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து என்னோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து விண்டோஸ் 11. நான் என்ன டவுன்லோட் பண்ணுறேன்னா நான் லேட்டஸ்ட் வெர்ஷன் பைத்தன் 3.10.7 டவுன்லோட் பண்ணுறேன். லிசன், மறுபடியும் சொல்கிறேன், விண்டோஸ் 7 நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இந்த லேட்டஸ்ட் வெர்ஷனை டவுன்லோட் பண்ண முடியாது. நீங்கள் லேட்டஸ்ட் வெர்ஷன் வேணும்னா எய்தர் யூ ஹாவ் டு நீங்கள் வந்து விண்டோஸ் 8க்கோ 10க்கோ இல்லை 11க்கோ அப்கிரேட் ஆகணும், இல்லைன்னா நீங்கள் இந்த பைத்தானுக்கான ப்ரீவியஸ் வெர்ஷனை வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கும் என்ன மேஜர் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி இந்த லைப்ரரிஸ் கொஞ்சம் மாறலாம். அதுக்கான விஷயங்கள், அதாவது பேக் அண்ட் ப்ராசஸ், அதாவது லைப்ரரிஸ், ஃபங்க்ஷனாலிட்டிஸ், இதெல்லாம் கொஞ்சம் என்ஹான்ஸ்மெண்ட் அவங்க பண்ண ஃபியூச்சர்ஸ் என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் எல்லாமே இதில் மிஸ் ஆகலாம். ஸோ உங்களுக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன் வேணும்னா நீங்கள் உங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டமை வந்து லேட்டஸ்ட் கோடுக்கு மாற்றிக்கங்க. ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா பைத்தன் 3.10.7 கிளிக் பண்ணுறேன். ஸோ இது ஆல்ரெடி நான் ஒரு இன்டர்நெட் டவுன்லோட் மேனேஜர் யூஸ் பண்ணுறதுனால என்கிட்ட இந்த ஃபைல் ஆல்ரெடி இருக்குன்னு சொல்லுது. பட் ஈவன் நான் மறுபடியும் கொடுத்துட்டு இந்த பைத்தன் டவுன்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து பைத்தன் வந்து இந்த பாட்டம் கார்னரில் டவுன்லோட் ஆகும். ஒன்ஸ் டவுன்லோட் ஆனோடனே நீங்கள் டவுன்லோட்ஸில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு பைத்தன் டைரெக்டாக இருக்கும். நான் இங்கே டவுன்லோட் மேனேஜர் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்து ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டருக்குள்ளே எனக்கு பைத்தன் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பைத்தனை வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன். நீங்கள் ஜஸ்ட் யூஸ்வலாக வந்துட்டு பைத்தனை ஓப்பன் கொடுத்தீங்கனாலே ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். நல்லா கவனிங்க, இந்த டயலாக் பாக்ஸ் எல்லாருக்கும் ஓப்பன் ஆகணும். ஓகேவா? இந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஆட் பைத்தன் 3.10 ஆர் நீங்கள் என்ன வெர்ஷன் கொடுக்குறீங்களோ அந்த வெர்ஷனை நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஆட் பைத்தன் 3.10 டு த பாத் இதை கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் நம்ம இந்த கம்ப்யூட்டர், அதாவது என்னோட சிஸ்டமில் நான் எந்த இடத்துல வந்து பைத்தன் ப்ரோக்ராமை வச்சு ரன் பண்ணாலும் ரன் பண்ண முடியும். இன்கேஸ் நான் பைத்தன் பாத்தை கொடுக்கல அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு தடவையும் பைத்தன் இன்ஸ்டாலேஷனுக்கான பாத்தில் போயிட்டு தான்
நீங்கள் உங்கள் ப்ரோக்ராமை ரன் பண்ண முடியும். நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் பைத்தன் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணியிருக்கணும். கண்டிப்பாக வந்துட்டு ஆட் பைத்தன் 3.10 டு த பாத் அப்படிங்கிறத கண்டிப்பாக எனேபிள் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு இங்கே 2 டைப் ஆஃப் இன்ஸ்டாலேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இன்ஸ்டால் நவ் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன் இருக்குது, கஸ்டமைஸ் இன்ஸ்டாலேஷன் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ இன்ஸ்டால் நவ் கிளிக் பண்ணிட்டா இது என்ன சொல்லணும்னா டிஃபால்ட்டாக எல்லா பேக்கேஜஸையும் வந்துட்டு அதை எடுத்துக்கும். அதே கஸ்டமைஸ் இன்ஸ்டாலேஷன் அப்படின்னா உங்களுக்கு தேவையான பேக்கேஜஸை மட்டும் தான் நீங்கள் கொடுக்க முடியும். பட் நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா, நீங்கள் கஸ்டமைசேஷன் கொடுக்காம இன்ஸ்டால் நவ் கொடுத்தீங்கன்னா பைத்தனுக்கு தேவையான எல்லா லைப்ரரிஸ் எல்லா பேக்கேஜஸும் இந்த ஆப்ஷன்ஸில் இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ இன்ஸ்டாலேஷன் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஓகே, இப்போது என்னோட பைத்தன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக என்னோட சிஸ்டமில் இன்ஸ்டால் ஆகிருக்கு. இன்ஸ்டால் ஆனோடனே உங்களுக்கு வந்துட்டு சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி வந்திருக்கும். இந்த டிசேபிள் பாத் லென்த் அப்படின்லாம் வரும். நீங்கள் எந்த ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ண தேவையில்லை, எதுவும் கொடுக்க தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட் கிளிக் ஆன் க்ளோஸ் மட்டும் கொடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். கொடுத்துட்டு உங்கள் சிஸ்டம் ஒரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பைத்தன் வந்துட்டு நம்ம சிஸ்டமில் இன்ஸ்டால் ஆயிருக்கா இல்லையான்னு எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட கம்ப்யூட்டரில் விண்டோஸ் கீ ப்ளஸ் ஆர் பேரலாக அட் அ டைமில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ரன் கமாண்ட் ஓப்பன் ஆகும். அப்படி உங்களால் விண்டோஸ் கீ ப்ளஸ் ஆரை வந்து உங்களால் டைப் பண்ண முடியும்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து உங்கள் ஸ்டார்ட்டில் வந்துட்டு சிஎம்டி அப்படின்னு இந்த கமாண்ட் ப்ராம்ப்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே உங்கள் கமாண்ட் ப்ராம்ப்ட் உங்கள் நேமில் வந்துட்டு உங்கள் சிஸ்டமோட நேமில் வந்துட்டு இந்த மாதிரி விசிபிளாக இருக்கும். இந்த இடத்துல நம்ம பைத்தன் வந்துட்டு இன்ஸ்டால் ஆயிருக்கா இல்லையான்னு எப்படி செக் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் பைத்தன் அப்படின்னு டைப் பண்ணி ஜஸ்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா போதும். நம்ம என்ன வெர்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமோ அந்த வெர்ஷனோட அந்த பைத்தன் கன்சோல் வந்து ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து பைத்தனை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இதுக்கு அடுத்த வீடியோவில் நான் பைத்தனை பற்றி நிறையா பார்க்கலாம். தேங்க்யூ.